இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனை போட்டு அடிச்சு சட்னியாக்கி ஓட விட்டுருங்க. அடிக்கிற அடியில அவனுக்கு எல்லாமே கலங்கி வெளியே வரணும். அப்படி அடிக்கணும். அடிக்கிறத விட்டுட்டு வீடியோ எடுக்காங்க. தயவு செய்து எடுக்காதீங்க. நீங்க ஒரு பொண்ணா இருந்திருந்தீங்கன்னா அது உங்களால பண்ணிருக்க முடியாது. ஆனா இது மாதிரி நிறைய ஆண்கள் எடுக்கிறாங்க. அந்த ஆம்பளை கிட்ட நான் கேட்கிறேன், இதே உங்க அம்மாவா இருக்கட்டும், உங்க வைஃபா இருக்கட்டும், உங்க தங்கச்சி இல்ல ஒரு அக்காவா இருக்கும் போது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கியா? அடிடா, அடிச்சு உடங்கிடா. இங்கெல்லாம் இருக்கவே விடக்கூடாது. அவனை அடிக்கிற அடி இல்ல, இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவன் எல்லாருமே ஓடணும். நான் பண்ணிருக்கேன். நான் நிறைய பேருக்கு பண்ணிருக்கேன். எத்தனை இடத்துல பண்ணிருக்கேன். ஏன் பண்ணிருக்கேன்னு தைரியமா சொல்றேன்னா, இந்த மாதிரி நாய்களை கண்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்கும். ஏன்னா நம்ம தான் நம்மளை சுத்தி இருக்கிற பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேவா? நம்மளை நம்பி இருக்காங்க. அது அம்மா தங்கச்சி சொல்லி உறவுகள் மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரும் நம்மளுக்கு உறவுகள் தான். இந்த மாதிரி நாய்களை எங்க பார்த்தாலும் விடாதீங்க. தயவு செய்து விடாதீங்க. அதே ஒரு ஆண் எடுத்து இந்த வீடியோ வந்துச்சுன்னா தயவு செய்து உங்ககிட்ட கேட்கிறேன், எப்பவுமே இறங்கி பண்ணு. சரியா? இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணாத. நீ அடிக்கிற அடியில் அவனுக்கு இருக்க நாடி நரம்பெல்லாம் உடஞ்சி நொறுங்கணும். நீ இதை எடுத்து அனுப்புனா இருப்பது மிஞ்சி போனா அவனுக்கு சஸ்பெண்ட், ஒரு 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? இல்ல என்ன கிடைக்க போகுது? நீ அடிச்ச வீடியோ போடு. அப்பதான் பாக்குறவங்க எல்லாமே இனிமேல் கை வைக்க கூடாது தோணும். அதை போடுங்க, அதை செய்யுங்க. தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க. பார்க்கவே அருவருப்பா இருக்கு. அவளா என் கையில கிடைச்சா சொல்ல முடியல, பின்னிருவேன். அவெல்லாம் கிடைச்சானா சட்னி ஆயிடுவான்.